அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சேவன் வைகரியில டே 28க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க? x+6 x+12 மற்றும் x+5 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 நம்பர் a, b, c இது வந்து ஏபியில் இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து என்னன்னா 2b = a + c அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதே இது ஒரு 3 நம்பரு ஜிபியில இருந்து இந்த மாதிரி அன்னோன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கண்டிஷன் வந்து என்னன்னா b² = a × c அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் ரிலேட் பண்ணி நிறைய சம் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளது a, ரெண்டாவது உள்ளது b, மூணாவது உள்ளது c. அப்ப அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். பண்ணா என்ன வரும்னா x+12 ² = x+6 × x+15 வரும். சரிங்களா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலானா x+a × x+d அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டாவது உள்ளது மட்டும் எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா x² + a + b × x + ab. சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்க வந்து a + b ² ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். a + b ² ஃபார்முலா என்ன வரும்? x² + 2ab. அப்போ 12 24x + b². b² 12 ஸ்கொயர் பண்ணா 144 = இங்க வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. x² + a + b × x இது a இது b. 6 + 15 × x + அடுத்த ரெண்டு இப்போ இருக்கு 6 × 15. சரிங்களா? அப்போ x² + 24x + 144 இங்க x² + 21x + 90 அப்படின்னு சொல்லி வரும். x² கேன்சல் ஆயிரும். x எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்னா 24x, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா -21x = 90. இது அந்த பக்கம் போனா -144 வரும். சரிங்களா? அப்போ 3x = 54 -54 வரும். x வந்து -18 வரும். சரிங்களா? இந்த சம் வந்து நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து செகண்ட் சம் பாருங்க. -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? 16, 11, 6, 1 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இங்க ஒரு இடத்துல வந்து -54 வரும். சரிங்களா? அது வந்து என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுல ஏ வந்து என்ன 16, டி வந்து t2 - t1. இது வந்து எனக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க ஃபார்முலா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 11 - 16 ஆன்சரு -5 வரும். சரிங்களா? இந்த கடைசியா இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து எல்லுன்னு எடுத்துக்கோங்க. எல் வந்து என்ன அப்படின்னா -54 வரும். சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. n = l - a/d + 1. அப்போ என்ன வரும்னா -54 - a இருக்க இடத்துல 16, d இருக்க இடத்துல -5 + 1. இது ரெண்டையும் மேலே கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா -70/-5 + 1. இது எதுவும் கேன்சல் ஆயிடும். 1 இங்கே 14. அப்போ 14 + 1 15 வரும். அப்போ -54 அப்படிங்கிறது எந்த பிளேஸ்ல இருக்கும்னா 15வது இடத்துல நமக்கு இருக்கும். ஓகேவா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது நமக்கு ஸ்கூல் புக்ல உள்ள சம் தான். சரிங்களா? அடுத்து மூணாவது சம். வட்டி வீதத்தை செலுத்துகிறார் எனில் செலுத்திய வட்டி வீதம் என்ன? ஆர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். SI = PNR/100. அப்போ எனக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்கு? 750. எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம்? 4500. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. ஆர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இதுவும் ஒரு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஆறு தான் தேவை, மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 750/45 2 90 வரும். சரிங்களா? = 6. 1 0 1 0 3 3 9. இங்கே 3 6 மிச்சம் 1 5 25/3 வரும். அப்போ ஆன்சரு 8 1/3% அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஆறு வந்து 8 1/3%. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 4வது கொஸ்டின்.
ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. சரிங்களா? அப்பாவோட வயசு எப்படி இருக்கு அப்படின்னா 2 மகனோட வயசை போல 3 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். தந்தையின் வயதானது அவருடைய இரு மகன்களின் வயதில் கூடுதலை போல் 2 மகனோட வயசை கூட்டினா அதுல 3 மடங்கு, அப்போ 3ன்னு போறோம். இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க? 5 ஆண்டுகள் கழித்து, அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவோட வயசு என்னவா இருக்கும்? f+5 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? எப்படி இருக்கான்? தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு, அப்ப 2, இவங்களோட வயசு ஒரு 5 கூடும், பிளஸ் அதே மாதிரி இவங்களோட வயசு ஒரு 5 கூடும். கரெக்டா? ஏன்னா தற்போதைய வயசுல இருந்து ஒரு 5 வருஷம் அப்புறம் போறாங்க. அப்போ f+5 ஈக்குவல் டு 2 × x+y + 10ன்னு வரும். சரிங்களா? இது 2 5 5 கூட்டினா 10ன்னு வரும். இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க? ராமனின் தற்போதைய வயது, அவங்க அப்பாவோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த x+y இருக்கிறதுல நான் என்ன போட்டுறேன்னா இந்த 3 கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தா என்ன வரும்? f/3 ஈக்குவல் டு x+y வரும். சரிங்களா? அப்போ f+5 ஈக்குவல் டு 2 × f/3 + 10ன்னு வரும். சரிங்களா? இந்த 2 அப்படியே உள்ள கொண்டு போங்க. இல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனா சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு 2 பக்கமும் கரெக்டா வருதான்னு பாருங்க. ஏ ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு? 45. அப்பயும் இடது பக்கம் சப்ஸ்டிட் பண்ணா 45 + 5 ஆன்சரு 50ன்னு வரும். சரிங்களா? இது வலது பக்கம் போடுங்களேன். வலது பக்கம் போட்டா என்ன வரும்? 45/3 + 10 × 2 15. 15 + 10னா 25 × 2 ஆன்சரு 50ன்னு வரும். கரெக்டா? அப்ப 2 பக்கமுமே எனக்கு சமமா வருது. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது ஆப்ஷன்ல இருந்து போறது. சால்வ் பண்றது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த 2 உள்ள கொண்டு போங்க. சரிங்களா? அப்போ f+5 ஈக்குவல் டு 2f/3 + 2 × 10 20ன்னு வரும். சரிங்களா? இந்த 20 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ f-15 ஈக்குவல் டு 2f/3 3 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இல்ல f அந்த பக்கம் கொண்டு போங்க. f இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2f/3 ஈக்குவல் டு +15 வரும். சரிங்களா? எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா f/3 ஈக்குவல் டு 15, f வந்து 45 கரெக்டா வரும். சரிங்களா? நீங்க இது வரைக்கும் செய்யுங்க. இதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இடது பக்கமும் வலது பக்கமும் ஈக்குவலா வருதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்படி போட்டாலும் ஓகே தான். அடுத்து 5ஆம் கோடிட்ட இடத்தை நிரப்புக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 5 9 18 34. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தா 1, இது ரெண்டுக்கும் பார்த்தா 4, இது ரெண்டுக்கும் பார்த்தா 9, இது ரெண்டுக்கும் பார்த்தா 16. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கணும்? 25ன்னு வந்திருக்கணும். சரிங்களா? இது ரெண்டையும் கூட்டின ஆன்சரு 59ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். கொடுத்துருக்க நம்பருக்கு 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் பார்த்துட்டே போறோம். அது வந்து எனக்கு ஸ்கொயர் ஃபார்மேட்ல வருது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து வந்து என்ன வரும்னா 6 ஸ்கொயர். சரிங்களா? நமக்கு 5 ஸ்கொயர் வர நிப்பாட்டினா போதும். அடுத்த 6ஆம் இவற்றில் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிறத பாருங்களேன். சி எஃப் டி, இன்னொன்று வந்து ஜி ஜே ஹச் வி ஒய் எம் ஜே எம் கே. சரிங்களா? இதுவும் எனக்கு அடுத்தடுத்த நம்பரா இருக்கும். சி அடுத்தடுத்த வார்த்தையா இருக்கும். சிடி நடுவில் ஒரு ஈயை விட்டுட்டு எஃப். அதே மாதிரி இங்க ஜிஹெச் நடுவில் ஐயை விட்டுட்டு ஜே. இது ஜேகே நடுவில் ஒரு எல்லை விட்டுட்டு எம். ஆனா இது வந்து எனக்கு இவங்க இந்த மாதிரி எனக்கு வராது. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இதுவும் கடைசி இதுவும் அடுத்ததா இருக்கும். ஆனா இங்க வி இருக்கு, இங்க எம் இருக்கு. அப்ப இது தப்பா இருக்கு. சரிங்களா? ஆன்சர் வந்து என்ன வரும்னா விஒய்எம்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 7ஆம் பாருங்களேன். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? n வந்து 2, n 2 இருந்தா ஃபார்முலா என்ன வரும்னா CI - SI = P × R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? கொடுத்துருக்க வழியை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். எவ்வளோ டெபாசிட் பண்றோம்னா 8000. ஆர் வந்து 10%. 10/100 × 10/100
100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இது எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 80 ரூபாய் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து 8வது சம். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறையுது. ஒரு இதை வாங்குவதற்காக 30,000 கொடுத்தா 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்ன? இயந்திரங்கள், வாகனங்கள் அந்த மாதிரி கொடுத்தாலே ஃபார்ம்ல என்ன வரும்னா P × 1 - R/100 ஹோல் பவர் n வரும். சரிங்களா? அப்போ 30,000 1 - R வந்து எவ்வளவு? 5/100 பவர்ல 3 வரும். சரிங்களா? 3 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ இங்க எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 30,000 1 இங்க 20 வரும். சரிங்களா? 20ல 1 போயிடுச்சுன்னா 19. 19/20 × 19/20 × 19/20 1 2 3 3 ஜீரோக்கு 3 ஜீரோ அடியாயிரும். 1 இங்க 15 வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேஷன் வேல்யூ மாதிரி தான் வருது. சரிங்களா? 19 பெருக்குனா 361 வரும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்தோம்னா 9 81 8 17 9 1 1 6 361. அடுத்து ஒரு 19ஆல 9 54 5 9 27 32 1 6 3 9 5 8 6. சரிங்களா? அடுத்து ஒரு 15 95 45 மிச்சம் 4 29 மிச்சம் 2 40 42 மிச்சம் 4 5000 30 34. சரிங்களா? அடுத்து 9 5 8 6 5 18 மிச்சம் 1 8 2. அப்போ ஆன்சர் வந்து 10 28 85/4 டிவைட் பண்ணணும். சரிங்களா? டிவைட் பண்ணி பாருங்களேன். ஈர்னாங்க 8 மிச்சம் 2 2 ஐனா 20 மிச்சம் 2 இது இறக்குனீங்கன்னா 7 28. அப்போ 257 இருக்கிற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 1 வரும். சரிங்களா? ஈர்னாங்க 8 1 4 4 அப்போ 25,721 வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு பாயிண்ட்ல போகும், ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. சரிங்களா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது மட்டும் அப்ராக்சிமேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த இயந்திரங்கள், வாகனங்கள் இது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்குறாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாடல் சம். ஓகேவா? அடுத்து 9வது சம். ஒரு விவசாயியிடம் இந்த சம்மு வந்து நம்ம புக்ல உள்ள சம்மு தான், நிறைய தடவை நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துக்களை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? சரிங்களா? வாத்து நாட்கள் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாத்து இருக்கு நம்மகிட்ட? 144 வாத்துக்கு 28 நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது. சரிங்களா? அடுத்து வந்து 32 வாத்தை வந்து நான் வித்துட்டேன். அப்ப இன்னும் மீதி என் கையில எவ்வளவு இருக்கும்? 112 இருக்கும். கரெக்டா? அது வந்து எத்தனை நாளைக்கு? அப்போ எண்ணிக்கை குறைஞ்சுன்னா அந்த உணவு இருக்கிற நாள் வந்து அதிகமாகும். அப்ப இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறல வந்து என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். இன்ட்டு 28. இங்க 1 இங்க 4 28 ஒரு 4ஆல பெருக்கினா இது கிடைக்கும். சரிங்களா? 1 இங்க 3 12 மிச்சம் 2 24 6 24. அப்போ 36 நாட்களுக்கு போதுமானதா இருக்கும். சரிங்களா? இந்த சம் ரிப்பீட்டடா நம்ம நிறைய அளவு கேட்டிருக்காங்க. அடுத்து 10வது சம். விகித சமத்தில் உள்ளன எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? விகித சமன்னு கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்போ 1 இங்க 11 வரும். அப்போ எக்ஸ் வந்து 121, அதுக்கு பதிலாக 11 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். விகித சமம் A/B இந்த மாதிரி 2 புள்ளி கொடுத்தாங்கன்னா விகித சமம் C/D கொடுத்துட்டு இதுல ஏதாச்சும் ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 11. மீப்பெரு பொது காரணியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
513 1134. ஃபர்ஸ்ட் மூணாம் வாய்ப்பாடு போடும். மூணாம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 1 3 3 மிச்சம் 2 7 3 21 1. அடுத்து 3 3 9 மிச்சம் 23 7 3 21 8ன்னு வரும். சரிங்களா? அடுத்து திருப்பி மூணாம் வாய்ப்பாடு போடுங்க. 5 3 15 மிச்சம் 2 21 7 3 21. இங்கே 1 2 6ன்னு வரும். அடுத்து திருப்பி மூணாம் வாய்ப்பாடு 19 இங்கே 42. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே ஒர்க்காது. சரிங்களா? அப்போ என்னோட ஹசிஎஃப் வந்து என்ன வரும்னா 27ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சிம்பிளான சம் தான். ஓகேவா? அடுத்து 12. ஆண்டு வந்து நமக்கு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 20,000. ஆர் வந்து 15%, என் வந்து 2 1/3. இந்த 15% அப்படிங்கிறது ஆண்டு வட்டி. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 15%. இப்போ இந்த மாதிரி பின்னமா கொடுத்துருந்தாங்க, கலப்பு பின்னமா கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இதை 2ஆ பிரிச்சிருங்க. முழு நம்பர் தனியா, பின்னம் தனியா பிரிச்சிருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் முழு நம்பருக்கு வட்டி என்ன வருதுன்னு பாருங்க. n = 2னா 2 1 மாடல் கொடுத்துருக்கிற 20,000க்கு 15% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0க்கு 2 0 0 0 15 2 30. சரிங்களா? அடுத்து 3000க்கு 15% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0 2 0 15 3 45 450 வரும். சரிங்களா? அடுத்து இதை 2ஆல பெருக்குங்க, இதை 1ஆல பெருக்குங்க. அப்போ என்ன வரும்னா ஒரு 6000, இங்க ஒரு 450, 6450. இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த 2 வருஷத்துக்கு கிடைக்கிற கூட்டு வட்டி. சரிங்களா? அது போக இன்னொரு ஒரு 1/3 இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த வட்டியை அசலோட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டா எனக்கு எவ்வளவு இருக்கும்? 26,450 இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்னா 15%. ஆனா இங்க எனக்கு 1/3 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு வட்டி வீதம் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தா 1 இங்க 5. அப்ப ஆறு வந்து என்ன வரும்னா 5% வரும். சரிங்களா? அப்ப இந்த 1/3க்கு வட்டி வீதம் என்ன அப்படின்னா 5%. அப்ப அந்த அமௌண்ட்டுக்கு 5% என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. 5/100, ஒரு 0 ஒரு 0 அடியாயிரும். சரிங்களா? அடுத்து 1 இங்க 2ன்னு வரும். அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்க 1 3 2 2.5 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதையும் கூட்டி விட்டுருங்க. 0.5. சரிங்களா? 0.5 2 7 7 7. சரிங்களா? 77 72.5 77 72.5ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். கூட்டு வட்டி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கலப்பு பின்னமா கொடுத்தாலே முழு நம்பர் தனியா, பின்னத்தை தனியா பாத்துருங்க. பின்னத்துக்கு வட்டி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல செய்யற மாதிரி. சரிங்களா? அடுத்து 13 மீபேகா மற்றும் மீச்சிமாவின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? 18 30. 6ஆம் வாய்ப்பாடு போடலாம். 6ஆம் வாய்ப்பாடு போட்டா 3 18 5 30ன்னு வரும். கரெக்டா? இதுக்கப்புறம் பொதுவா எதுவுமே வகுக்காது. அப்ப என்னோட ஹசிஎஃப் வந்து 6. எல்சிஎம் வந்து என்ன வரும்னா இது எல்லாத்தையும் பெருக்கிறது. 5 30 30 3 90ன்னு வரும். சரிங்களா? 5 × 6 × 3 30 91. கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்க? ஹச்சிஎஃப்க்கும் மீச்சிமாவுக்கும் உள்ள விகிதம். H/L வந்து என்னன்னு கேட்கறாங்க. 6:90. அப்போ 1:15ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து 14 பெங்களூர் என்பதை இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா ரேஞ்ச் வந்து எப்படி அப்படின்னு கேட்காங்க. இதுல வேற எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா ரேண்டமா தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல இருந்தே அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். RANGE. ஆர் வந்து என்ன? கடைசி வந்து 2வது 8. சரிங்களா? 8 ஆரம்பிக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனும் 8ல தான் இருக்கு. சரிங்களா? ரேஞ்சுக்கு வந்து 8 2 NGE NG. சரிங்களா? 3 4 3 4. இ வந்து என்ன அப்படின்னா 9. அப்ப 82 349. சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? முதல் 3 இது கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா 3வது வந்து முதல் 2 தான் எல்லாத்துலயும் ஒண்ணு போல இருக்கு. 3வது நம்பர் வந்து இங்க 9 4 3 9ன்னு இருக்கு. அப்போ 3வது கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து 15 புக்கு 43 பென்னு 35 அப்படின்னா காப்பி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு ஏபிசிடி எழுதிக்கலாம்.
ஓபி வரைக்கும் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 16 சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து புக்கு பிஓஓகே. பியோட பொசிஷன் 2, ஓ வந்து 15 + 15 + கே வந்து 11 30 41 43 சரிங்களா. என்ன பண்றாங்கன்னா அதோட பொசிஷனை எழுதிட்டு அப்படியே ஆட் பண்ணி எழுதுறாங்க சரிங்களா. அப்போ காப்பி சி வந்து 3, ஓ வந்து 15, பி வந்து 16, ஒய் வந்து இசட் ஒய் அப்போ 25. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 30 40 56 59. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.